ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும் உங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மினி சிடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபைனலி. நம்ம இது வரைக்குமே ஜெமினாவுக்கு ஒரு 5 ஷாட்டு, அதுக்கப்புறம் ஒன் சைடில் ஒரு எஃப்எஃப் போயிட்டுருக்குதான். ஸோ ஆனால் நான் இது வரைக்கும் மினி சீரீஸ் இது வரைக்குமே நான் அப்லோட் பண்ணதில்லை. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ போக போக பார்க்கலாம். இந்த மினி சீரீஸோட நேம் நீ பார்த்த விழிகள். எனக்கு இந்த லைனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை யோசிக்கும் போது வாவ் இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ எனக்கு இந்த மினி சீரிஸ் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் என்னென்ன ட்விஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்றது போக போக பார்க்குறவங்களுக்கே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. நான் இந்த மினி சீரிஸ்க்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். பட் ஸ்டில் இன்னொரு மினி சீரிஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், எப்படா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என் கை குடையிற அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகவில்லை, அதனால் மதியான நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால சத்தம் இருந்தால் தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பண்ணலாம். அண்ட் நம்ம இதுக்கு ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிஓ அண்ட் நம்ம தயாங் வந்துட்டு ஒரு டெலிவரி பாய். இந்த இன்ட்ரோ போதும், போக போக வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லணும். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும். இதுக்கு எவ்வளோ சப்போர்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் வரும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கம்பெனியை தான் காட்டுறாங்க. இப்போ அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு கேபினில் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் பறக்குது. அந்த ஃபைலை விட்டுறிஞ்சது வேற யாரும் இல்லை, ஒயன் தான். அடிச்சுட்டு ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ பாரு உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுக்கணுமா, நீங்கள் என்ன ஒன்றும் தெரியாத பப்பாவா அப்படின்னு சொல்லி ஒயன் வந்து செம்ம திட்டிகிட்டு இருக்கா. அப்போ அவனுங்களும் சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒயன் வேணும்னே என்ன பண்ணுறான்னா வந்து அந்த பேப்பர் எடுக்கும் போது டக்குன்னு காலை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு எந்திரா அப்படின்னு சொல்கிறாளா. அவனும் எழுந்திரிச்சிட்டு சொல்லுங்க மேம் அப்படின்னவும் சொல்கிறதா, இதுக்கப்புறம் நீ இந்த கம்பெனியில் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது, உன்னை ஃபயர் பண்ணிட்டேன், கிளம்பு அப்படின்னு சொல்லி வாயின்னு சொல்லிடுறா. மேம் இது ஒரு சின்ன மிஸ்டேக், இதுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரிதான், எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி பசங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து அந்த பையனை ஃபயர் பண்ணிடுறா. இப்போ அந்த பையனும் இந்த பொண்ணு இருக்குதே எப்போ பாரு எல்லாரையும் ஃபயர் பண்ணுறது தான் இதுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்த கம்பெனி விட்டு போயிட்டேன்னு சந்தோஷம், இல்லைன்னா மிஷின் மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முணங்கிட்டே வெளில போயிட்டு இருக்கான். இப்போ அந்த சைடு தயாங் தான் பைக்கில் ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருப்பாரு. இவன் பேசுறதுலாம் கேட்டு யாரை எப்படி திட்டிகிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தயாங் கேட்க, அது ஒரு பொம்பளை சார், எங்கள் கம்பெனியோட சிஇஓ, அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ தயாங்கா வேலை செய்கிறோம், அவங்களே இப்படி பேசுகிறோமே அப்படின்றது இவனுங்களுக்கு இருக்காதா அப்படின்ற மாதிரி தயாங் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் யாராலையும் இங்கே முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்பெனிக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வரல, பக்கத்தில் ஒரு இடத்துக்கு கொடுக்க வந்திருப்பாரு. அது இவன் கேட்டுட்டு இவன் பேசுறதை கேட்டு என்னன்னு கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் ஃபுட் டெலிவரி பண்ண போயிட்டாரு. இப்படியே ஒரு 1 வீக் கிராஸ் ஆகுது. இப்போ ஒயன் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ சடனாக இவன் என்ன பண்ணிடுறான்னா டிராஃபிக் சிக்னல் ரெட்டில் போட்டிருக்காங்க, இதை மேடம் நோட் பண்ணவே இல்லை. அவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா காரை அப்படியே அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட மேடம் இருந்ததுனால ரெட் சிக்னல் போட்டதை கவனிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக காரில் வந்து ஆக்சிலேட்டரை அதிகமாக கொடுத்துட்டு இவ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும்போது சடனாக குறுக்கில் ஒரு பைக் வந்துடும். இப்போ ஒயன் வந்து அவரை ஆக்சிடெண்ட் பண்ணிடுவா. கீழே இறங்கிட்டு ஷிட் அப்படின்ட்டு அவ வந்து பார்த்தா அங்கே கீழே ஒரு பையன் விழுந்து கிடக்குறான். ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்துட்டு அந்த பையனை தூக்கும் போது தான் அவ கண்ணை பார்க்குறா. அடுத்த நிமிஷம் ஹீஸ் ஃப்ளாட். டெஃபினெட்லி என்ன
கண்ணுடாது அப்படின்ற மாதிரி ஒயன் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனும் என்ன நீங்கள் பார்த்து வரமாட்டீங்களா அப்படின்ட்டு பேசிட்டே ஒயனோட கண்ணை பார்க்குறான். 2 பேருக்குமே ஒரு ஐ கான்டாக்ட் அந்த இடத்துல போயிட்டுருக்கு. இப்போ சடனாக போலீஸ் வந்துட்டு, ஏம்மா உனக்கு அறிவில்லை, ரெட் சிக்னல் போட்டிருக்காங்க தெரியுது, அந்த பையன் கரெக்டாக தான் வந்தான், நீ ரெட் சிக்னல் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஏமா காரை ஸ்பீடாக ஓட்டினேன், ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லவோ, ஓ சாரி மேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தலையை குனிஞ்சிட்டு, ரியலி சாரி மேம், ஆனால் நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும், எங்களால் ரூல்ஸ் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஓகே நானும் ரூல்ஸுக்கு மரியாதை கொடுக்குற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் ஐம் சாரி அப்படின்னு சொல்லி தயாங்கிட்ட சொல்லிடுறா. இப்போ தயாங் வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. தயாங் இந்த விஷயத்துக்கு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. ஏதோ அடிபட்டிருக்கு, ரத்தம் வருது, பட் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவர் வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இங்கே வயனா என்ன பையன் அப்படின்ற மாதிரி வயன் பார்த்துட்டு சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வயனும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஃபைன்லாம் கட்டிட்டு அப்புறம் வார்னிங்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. இப்படியே ஒரு 6 months கிராஸ் ஆகுது. இப்போ வயன் அதே சிக்னலில், பட் இந்த தடவை நிற்கிறா ரெட் சிக்னலில். இப்போ தயம் அதே மாதிரி வண்டியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு. வயன் பார்த்துட்டு அன்னைக்கு அடிச்ச பையன் தானே அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு, இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி பசங்க அப்படின்னு சொல்லி வயன் பார்த்து சிரிச்சுட்டு போகிறா. இப்படி அடிக்கடி தயாங்க அந்த 6 monthsக்கு அப்புறமா தான் ஒயன் பார்க்க ஆரம்பிக்கிறா. அடிக்கடி தயாங்க பார்க்குறா. தயாங்க இந்த மாதிரி தான் அந்த டைமுக்குன்னு ஒயன் வேணும்னே எப்போவுமே மேடம் 8 o'clock 9 o'clock அந்த மாதிரி தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவாங்க. பட் இப்போல்லாம் 5:30க்கு ஷார்ப்பாக அந்த சிக்னலில் நிற்கிற மாதிரி கிளம்பி வரா. அப்பப்போ அப்படியே தயாங் கிராஸ் ஆகிறத அவர் டெய்லி பார்த்துட்டே இருக்கா. இந்த மாதிரியே 1 month-ஆக இதே மாதிரி தான் 5:30க்கு கரெக்டாக அந்த சிக்னல் வந்து அவன் கிராஸ் ஆகிறத பார்த்து சிரிச்சுட்டு தான் வீட்டுக்கே போகிறா. இந்த மாதிரி தான் 1 month போயிடுச்சு. இன்னும் மேடம் அந்த பழக்கத்தை விடலை. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஒயனுக்கு ஒரு டைட் ஷெடியூல் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 7 o'clock வரைக்கும் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒயனும் சரி இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இந்த டைம் இருக்கா. அப்போ அவங்க வந்து மேம் ரெஸ்டாரண்ட்டில் மீட்டிங் அப்படின்னவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அவள் பிஏ கூட கிளம்பி போகிறா. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை காட்டினாதான் ஒயன் வந்து பிஸ்னஸ் விஷயமா உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அப்போ உள்ளே வந்து ஒரு பையன் ஃபுட் எடுத்துகிட்டு வரான். ஒயன் அந்த பையனை கண்டுக்கல, அவள் பாட்டுக்கும் பேசிகிட்டு இருக்கா, அவன் பாட்டுக்கும் ஃபுட் வச்சிட்ருக்கான். அப்போ வந்து ஒரு பிளேட்டை கட்டி இது யாருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதும் ஒயன் வந்துட்டு டக்குன்னு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பையனோட ஃபேஸ் பார்த்தா அது தயாங். பார்த்ததும் முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்றா. இப்போ தயாங் ஒயனை பார்த்ததும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அவனும் போயிடுறான். இப்போ ஒயன் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே வந்துட்டு தயாங்க தேடுறா. பட் தயாங்க அந்த இடத்துல இல்லை. என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் திருப்பி உள்ளே வருவா பாருங்க. தயாங் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒயனுக்கு குழு குழுன்னு இருக்கு. ஐயோ அப்பா இவ்வளோ பக்கத்தில் பார்க்க வேண்டியது ஜாலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒயன் மனசுக்குள்ள இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே அவளும் உட்காந்துறா. அவன் வந்து ஒயனுக்கும் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுறா. அவளும் வாங்கி குடிச்சிட்ருக்கா. இப்போ வந்து அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே பிடிச்ச மாட்டே ஆயிட்டாங்க. அந்த கிளைண்ட்ஸோட பிஎஸ் நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் மேம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே ஒயனும் தான் குடிச்சிட்டு மாட்டையாயிடுறா. மாட்டையாயிட்டு பிஏ அப்படின்ற மாதிரி ஃபோனை தேடிட்டுருக்கா. அப்போ தயாங்குள்ள வந்துட்டு மேம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கவும் வேணும் அப்படின்றாளா. என்ன ஹெல்ப் மேம் அப்படின்னு கேட்கவும் என் அவள் பேர் சாரா, வெளியே கார் பார்க்கிங்கில் இருப்பாள் மேம், ஒயன் கூப்பிட்டதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லவும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேம்னு தான் சொல்கிறான். அவன் எதுவுமே தயாங்க பேசலை. அவன் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கார் பார்க்கிங்கில் சாரா கிட்ட இந்த மாதிரி மேம் குடிச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டார சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் சாரா உள்ள வந்துட்டு ஏன் ஒயன் இப்படி பண்ணுற, இதுக்கு தான் நான் வரலை, நான் அதனால தான் பிஏவாக இருந்தாலும் சரி தான் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இருந்தேன். குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க, நீ ஏன் இவ்வளோ குடிச்ச அப்படின்னு சொல்லி ஒயனை கேட்க இட்ஸ் ஓகே சாரா அப்படின்னு வரா. சரி நீ இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, ஏன்னா இன்னைக்கு செட் ஆகாது,
என்னாலலாம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சாரா சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ப்ரைவேட் ரூம் அப்படின்றவும் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரூமோட கீயை வாங்கிட்டு ஒயனை கூட்டிகிட்டு அவள் கொண்டு போய் ஒயனை அங்கே படுக்க வச்சுட்டு சரி நீ பார்த்துக்கிறியா அப்படின்னும் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, எனக்கு போதை அதிகமாகுது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. ஓகே நீ பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிட்டு ரூம் கார்டு அப்படின்னு சொல்லி ஒயன்ட்ட கேட்க அங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லிடுறா. அவளும் வச்சுட்டு கிளம்பிடுறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டினாதான் ஒயன் வந்து பொறுமையாக அசதியோட கண்ணை திறந்ததான் அவளுக்கு என்னன்னு தெரில ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, இதுக்கெல்லாம் இப்படிலாம் தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் டக்குன்னு ஏஞ்சி உக்காந்துட்டு அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இப்போ டக்குன்னு அவளுக்கு இப்போதான் ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது, என்னன்னா நம்ம பக்கத்தில் யாரோ படுத்திருக்காங்க அப்படின்றது. இப்போ ஒயன் டக்குன்னு திரும்பி பார்த்தா அது ஒரு பையன். அப்போதான் ஒயன் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுறா, அவன் ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கான். இப்போ அப்படியே ஒயன் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி அவள் கண்ணு அவ்வளோ ஒய்ட் ஆகுது, பிகாஸ் அவளும் ட்ரெஸ்லெஸ்ஸாக தான் இருக்கா. இப்போ ஒயன் ஒன்றும் யாருடா நீ பொறுமுக்கு நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டி விடுவா பாருங்க. அந்த பக்கம் திரும்பி கவுந்து போய் உளுர்ந்து தயாங்கு இடுப்பு உடச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஒயனா யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் புருஷனை பார்த்து யாரா நீன்னு கேட்குற அப்படின்ற மாதிரி தயாங் கேட்கும் போது ஒயன் வந்து அந்த ரூம் சுற்றி முற்றி பார்க்குறா. பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல கல்யாண ஃபோட்டோ இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி பார்த்தா நீங்களும் தயாங்கும் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அப்படியே அங்கங்கே பார்த்தா கப்புள் ஃபோட்டோ, கிஸ்ஸிங் ஃபோட்டோ, ஹக் ஃபோட்டோ, அப்படி இப்படின்னு ஃபோட்டோவாக இருக்குது. சுற்றி முற்றி ரூமை பார்த்தா எல்லா இடத்துலையும் இவங்க ஃபோட்டோஸ் இருக்குது. அப்போ பையன் பார்த்துட்டு டேய் இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க கொலகாரி புருஷனை எட்டி உதச்சிட்டா அப்படின்னு சொல்லி தயாங்க இடுப்பை பிடிச்சிட்டு ஏஞ்சிட்டு சனினே வெக்கம் கெட்ட ஜென்மமே, புருஷனை எட்டி உதைக்கிற நீலாம் ஒரு பொண்டாட்டியா, நீ இல்லை பொண்டாட்டி கணக்குல வரமாட்டடி, உனக்கு விசுவாசமே இல்லடி அப்படின்னு சொல்லி தயாங்க திட்டுறாரா. ஏய் ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படின்னு சொல்லி வயன் கேட்கும் போது ஏய் பொண்டாட்டி அப்படின்றாரு. என்னடா அப்படின்னு மாதிரி கேட்க புருஷனே மறந்துட்ட அப்படின்ற மாதிரி தாயாங்க கேட்க புருஷனா அப்படின்ற மாதிரி வயன் பார்த்துட்டு என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஏய் என்ன வளர்றனா கொன்னுடா அவனை நானு புருஷனை போயிட்டு அப்படின்ற மாதிரி வயன் கேட்க என்னடா நடக்குதுங்க அப்படின்றது வயனுக்கு சுத்தமா புரியல. நம்ம இப்போதானே குடிச்சிட்டு நைட்டு தானே வந்து ஹோட்டல் ரூமில் படுத்தோம், எப்படி இவன் வீட்டுக்கு வந்தோம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் இவன் ஃபோட்டோஸில் எல்லாருமே நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி வயன் யோசிச்சிட்டே இருப்பா. அப்போ டக்குன்னு டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்குது. அம்மா 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 அப்படின்னு சொல்லி ஒரு அழுகிற சத்தம். இப்போ தயாங்கா ஐயோ அப்படின்றாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்க என் பொண்ணு வந்துட்டாடி ட்ரெஸ்ஸை போடுறி அப்படின்றாரா. பொண்ணா அப்படின்ற மாதிரி ஒயன் பார்க்குறா. சனினே ட்ரெஸ்ஸை போடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க என்ன பண்ணுறா டக்கு 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 டக்குன்னு அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடு, வந்ததும் உங்ககிட்ட தான் ஏறுவா அப்படின்னு சொல்லவும் ஒயனும் சரி என்னடா நடக்குதுக்கு அப்படின்றது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ட்ரெஸ் மாத்துறா. மாற்றினது தயாங்க போய் கதவை திறந்து விடவும் ஒரு சின்ன பொண்ணு ஒரு 2.5 வயசுக்கிட்ட இருக்கோம், அவளால் பேச முடியல, தத்தக்கு மட்டும் தான் பேசுகிறா, பட் இருந்தாலும் நல்லா நடக்கிறா. அவள் ஓடியாந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயனை மேலே ஏறி உட்காந்து கட்டிக்கிறா. என்ன இந்த குழந்தை நம்மளை வந்து கட்டி பிடிக்குது அப்படின்ற மாதிரி வயன் பார்த்துட்டு இருக்க. ஏய் என்னாச்சு என்னாச்சுடா தங்கமே அப்படின்னு சொல்லி தயாங்க கேட்கும்போது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கா. என்னாச்சு தங்கமே அப்படின்னு சொல்லி தாங்க தூக்கி என்ன என்ன அப்படின்னு கேட்கவும் பேய் பார்த்தேன் அப்படின்றாரா. பேயா அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்துட்டு யாரு அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். பின்னாடி பார்த்தா சாரா. அப்படியே பின்னாடி பார்த்தா சாரா நின்றுட்டு என்னை பார்த்து தான் அந்த குட்டி சாத்தான் பயப்படுது அப்படின்னு சொல்கிறாளா. குட்டி சாத்தான் கிட்டி சாத்தான் என் பிள்ளையா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி தயாங்க சொல்கிறாரு. இப்போ பின்னாடி 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க, என்ன சத்தமே இல்லை அப்படின்ற மாதிரி. சாரா என்ன பண்ணுறான்னா மோயனோட முகத்துக்கு முன்னாடி கையை ஆட்டுறா. நோ ரெஸ்பான்ஸ்.
இப்போது சாரா வந்து டங்குன்னு மண்டையிலே கொட்டுவாளா ஆ அப்படின்னு சொல்லி ஒயன் கத்துறா. இப்போ கத்திட்டே யாரா அது கொட்டினது அப்படின்ற மாதிரி பார்த்தா அது சாரா. சாரா அப்படின்னும் ஆமாம் நான் சொல்லினேன் அப்படின்றாளா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க என்ன பண்ணுறியா உன் பிள்ளைய வளர்க்குறது தான் என்ன இது போட்டு வச்சிருக்கல பேபி சிட்டரா அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உன் பிள்ளைக்கு தான் பேபி சிட்டரிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாரா சொல்கிறா. என்ன சாரா சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒயன் வந்து கத்துறா. இப்போ ஏய் போட்ட உனக்கே ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. ஏய் ஃபஸ்ட்டு நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்கும் போது இப்போ எல்லாரும் ஒயனை திரும்பி பார்த்துட்டு பைத்தியம் முத்திருச்சா இல்லை ப்ராங்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அட் அ டைமில் கேட்குறாங்க. இப்போ ஒயன் என்னது ப்ராங்கா அப்படின்ற மாதிரி ஒயனுக்கு என்ன நடக்குது அப்படின்றது புரியல. இப்போ டக்குன்னு தாயாங்க என்ன பண்ணுறாரு சரா தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்கிட்ட வந்து அவள் கண்ணை குறுக்குறுன்னு பார்க்குறாரா. இப்போ ஒயன் வந்துட்டு வியோட கண்ணை பார்த்துட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு அவளுக்கு ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னா அவள் ஃபர்ஸ்ட் டைம் தயங்க பார்த்துருப்பா இல்லையா, அந்த காரை ஆக்சிடெண்ட் பண்ணி தயங்க கீழே வந்திருப்பார்ல, அப்போ வந்து தயங்கோட கண்ணை பார்த்துருப்பாள்ல. அதுக்கப்புறம் தயங்க அப்பப்போ பார்க்கும் போதெல்லாம் அவர் கண்ணை பார்ப்பாள்ல. ஒயனுக்கு இது இவன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இவனை நான் அப்பப்போ பார்ப்பேன், அதே சமயம் ரெஸ்டாரண்ட்டில் அதாவது நேற்று நைட்டு கூட இவனை நான் பார்த்தேன்ல அப்படின்ற மாதிரி ஒயன் பார்த்துட்டு நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. இப்போ தயாங்க சாரா இவளுக்கு மென்டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தயாங் சொல்கிறாரு. ஆமாண்டா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி சாரா சொல்கிறா. இங்கே என்னடா நடக்குது அப்படின்றது ஒயனுக்கு சுத்தமாக புரியல. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள டக்குன்னு ஏறவும் ஒயனும் சரி அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கிறா. இப்போ அவளும் என்னாச்சு உனக்கு, நீ எப்பவுமே இந்த தங்கத்தை மறக்க மாட்டேல்ல, ப்ராங்க் தானே பண்ணுற அப்படின்ற மாதிரி இது தத்தக்க புத்தக்கம் தான் பேசுது அந்த பிள்ளை. பட் அவள் பேசுறது புரியுது. ப்ராங்க் தானே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒயன்ட்ட கேட்கும் போதும் இல்லை அப்படின்றாளா. இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒயன் என்ன பார்த்துட்ருக்காங்க. ஒயனுக்கு ஏதாவது பைத்தியங்கீத்து பிடிச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ தயாங்க என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் வெளில போங்க நான் ஒயன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் சாரா என்ன பண்ணுறா, தங்கக்குட்டி வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு அம்மா ஒன்றும் இல்லை அவள் ப்ராங்க் பண்ணுறா விடு நம்ம வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறா. இப்போ தாயாங் என்னாச்சு வேணும் உனக்கு அப்படின்னு மாதிரி கேட்க ஃபர்ஸ்ட் நீ யார் அப்படின்னு மாதிரி கேட்க ஏய் பைத்தியமணி நான் உன் புருஷன்டி அப்படின்னும் என் புருஷனா ஃபஸ்ட்டு உன் பேர் என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும் போது பைத்தியமணி என் பேரு கிம் தயாங், நீ கிம் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. கிம் தயாங் கிம் ஒயன் ஆனால் நான் லீ ஒயன் தானே அப்படின்னு மாதிரி கேட்க ஏ லூஸு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நீ லீ ஒயன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கிம் ஒயன் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒயன் மண்டையை சுரிஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு தாயாங்க வந்துட்டு என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு ஒயனும் தாயங்கோட கண்ணை பார்க்குறாரு. அந்த கண்ணில் உண்மை மட்டும் தான் தெரியுது ஒயனுக்கு. அப்போ தாயாங்கும் நீ உண்மையை தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. எப்படி நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்கும்போது உன் கண்ணில் உண்மை தெரியுது ஒயன், நீ எப்போவுமே பொய் சொன்னீன்னா உன் கண்ணில் என்னை காட்டி கொடுத்துரும், நீ எப்போல்லாம் பொய் சொல்கிறியோ உன் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிடும் நீ பொய் சொல்கிறியா உண்மையை சொல்கிறியான்னு. இப்போ உன் கண்ணை பார்க்கும்போது நீ உண்மையை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் உனக்கு எப்படி எங்களை ஞாபகம்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாயம் கேட்குறாரு. இப்போ ஒயன் நல்லா யோசிச்சு பார்க்குறா. பட் ஸ்டில் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாதிரி இல்லை. இப்போ தாயாங்கும் என்ன அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு என்ன நடக்குதுன்னு. பட் ஒயனுக்கு தாயாங்கோட கண்ணை பார்க்கும்போது அவர் கண்ணில் உண்மை தெரிஞ்சது. அவளும் பார்த்தா அவர் கண்ணில் உண்மை தான் தெரியுது. இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒயனும் பார்த்துட்ருக்கா. இப்போ தாயாங் சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கும் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டு சரி நைட்டு பண்ண சம்பவம் அப்படின்னுச்சு அப்படி மாதிரி கேட்குறாரா. என்னது அப்படின்ற மாதிரி ஒயன் பார்க்கும் போது ஏய் அதை கூட படி மறந்துருப்ப அப்படின்ற மாதிரி தாயாங் கண்ணத்தை பிடிச்சி கிள்றாரு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒயன் வந்து தயங்கிக்கிட்டே பார்க்கும்போது பைத்தியம் அப்படின்றாரு. ஏய் என்னடா அப்படின்ற மாதிரி ஒயன் பார்வையிலே கேட்குறா.
உன் கண்ணு அழகா இருக்கு. எப்ப பாரு இந்த பறவையில கேட்கறத மட்டும் என் உலகமே என்கிட்ட கேட்குற மாரி இருக்குது. ஏன் தான் இந்த பார்வை என்னை இப்படி கொல்லுதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி தயங்க வைக்கப்படுறாரு. இப்போ என் பார்வையில் அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒயின் யோசிக்கிறா. அப்போ தயங்கும், ஏய் நைட்டு தான் மேட்ரு பண்ணுமே அதுக்கு தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தயங்க கேட்கும்போது, அப்படியா அப்படின்ற மாதிரி ஒயின் வந்து பார்த்துட்டு தெரியலையே அப்படின்றாளா. ஷபா அப்படின்ற மாதிரி தயங்க பார்த்துட்டு, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க எஞ்சி போய்டுறாரு. ஒயனா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி மண்டே செஞ்சிட்டு இருக்காளா. இப்போ சார் அவ்வளோன்ட்டு, ஏ பக்கி கூலி ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வரா. ஆஃபீஸ் அப்படின்னு சொன்ன ஒரே நிமிஷம் தான் டக்கு 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 டக்குன்னு பாத்ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா அவளோட வயிற்றுல வந்து தையல் இருக்கு. அதான் என்ன வயிற்றுலலாம் தையல் போட்டிருக்காங்க, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒயன் அந்த தையலில் பார்த்துட்டு இருக்கா. தொட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டோர் நாக்கார சத்தம் கேட்குது. யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போய் கதை திறந்தா தயாங்க என்ன டவலோட நிற்கிறா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, அப்புறம் குளிக்கணும்ல அப்படின்னு மாதிரி கேட்க, ஏய் இது என்ன புதுசாக இருக்குது, நீ டவல் இல்லாமல் எப்பவுமே நார்மலாக அந்த கதை திறப்பா, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி தாயம் கேட்குறாரு. என்னடா நடக்குதுக்கு அப்படின்ற மாதிரி ஒயின் பார்த்து என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அப்போ தாயாங்கும் வந்துட்டி உள்ள வரா அப்படின்றாரு. தொடப்பம் பீயும் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன் உள்ளே வரவான்னு கேட்குற அப்படின்ற மாதிரி ஒயின் கேட்க, ஏய் சித்ருவடி நீ என் கையில் பொய் சொல்லடி நான் உன் புருஷன்டி அப்படின்னு சொல்லி தயாங் சொல்கிறாரு. புருஷனே மறந்துட்டியா ப்ராங்கா அப்படின்ற மாதிரி தயாங் கேட்கும் போது, சத்தியமா இல்லை அப்படின்னு சொல்லி ஒயின் சொல்கிறா. ப்ராங்க் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்லிட்டு அப்படியே போச்சு என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் போச்சு அப்படின்றாரு. ஏய் என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஒயின் கேட்கும் போது, புருஷனை மறந்துட்டு அப்போ என் வாழ்க்கை என்ன வருது, எனக்கு நீ மட்டும்தான், நீ எனக்கு அப்பா அம்மா கூட கிடையாதுடி, நீ என் பிள்ளை மட்டும் தானே எனக்கு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி தயாங்க ஐயோ போச்சு அப்படின்றாரு. இப்போ ஒயின் ஐயோ என்ன சொல்கிறான் இவனுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஒயின் திருன்னு தயாங்க பார்த்துட்ருக்கா. இப்போ தயாங்கும் போச்சு என் வாழ்க்கை போச்சு எல்லாம் மண்ணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ள அடிக்கிறாரு. ஸோ இந்த பார்ட்டை நம்ம எங்கேயோ பிடிச்சிக்கலாம். எல்லா எபிசோடுமே அவங்கவுங்க 30 மினிட்ஸ் கொண்டு போவாங்க, நம்ம 20 மினிட்ஸ் தான் கொண்டு போவோம். பிகாஸ் பேக்ரவுண்ட் நைஸ் இருக்குங்க, மன்னிச்சிருங்க. இந்த ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் வேறு 2 மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும், அதனால தான். ஸோ கோச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் வர எபிசோடுமே 20 மினிட்ஸ் தான் இருக்கும். இது எத்தனை எபிசோடு போகுன்றது எனக்கு தெரியாது, போகிற வரைக்கும் போகட்டும். அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மினி சீரீஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா மினி சீரீஸ்க்கும் அதில் ஒரு இது கொடுங்க, ஓகேவா? அண்ட் நீ பார்த்த விழிகள் இதில் ஃபுல்லாகவே கண்ணு தான். இதில் எல்லா இடத்துலையுமே கண்ணை பற்றி தான் அதிகமாக பேசுவேன். பிகாஸ் இதில் இந்த கண்ணு தான் எல்லாமே அப்படின்றது இந்த டைட்டிலை பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஓகேடா, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ நெக்ஸ்ட் பார்ட் சூனாக வரும். சரி ஓகே, மிஸ் டடா, பாய்.